மதீனாவுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், முஸ்லிம்களுடைய உச்சகட்ட புனித ஸ்தலங்களாக நாங்கள் சொல்வது 3. ஒன்று பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ், மக்கா, மதீனா. இப்படி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இது எல்லாமே புனித ஸ்தலங்கள். இதில் முஸ்லிம்கள் கூடுதலாக என்ன செய்வாங்க, மதிக்கக்கூடிய இடங்கள். இதில் மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கப்பட்டது அவருடைய வீட்டிலேயே. அவர் எங்கே மரணிச்சாரோ அந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல இது பள்ளி வாயில் அப்படின்னு நீங்கள் வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால், இங்கே தான் அவங்களோட அறைகள் இருந்தது வெளியே. இங்கே மரணிச்சாருன்னா இந்த இடத்துல அவர் அடக்கப்பட்டார். இங்கே அடக்கப்படலை பள்ளி வாயில். அப்போ பள்ளி வாயில் உழவு தான், இங்கே அடக்கப்படலை. பின்னர் ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி 4 ஆட்சியாளர்கள் பின்னால் வந்தாங்க. அவங்களாம் பள்ளியை விஸ்தரித்து செஞ்சாங்க இந்த பக்கத்தால். இதில் என்ன செய்யலை, டச் பண்ணலை. காரணம் தூதருடைய கபர் இருக்குது, தூதருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அது வணக்கமாக என்ன செய்யக்கூடாது, வணக்கஸ்தலக்குள்ள வரக்கூடாத இடத்துல கவனமாக இருந்தார்கள். எப்பயோ கட்டி முடிச்சிருப்பாங்க மற்றவங்கடா, அவங்க கட்டலை. பிற்காலத்தில் 70-80களில் வந்த ஆட்சியாளர்களுடைய மார்க்க தெளிவின்மை காரணமாக, ஏன்னா எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாங்க, அவருடைய தான் அதிகாரம் இருக்கும். மார்க்க தெளிவின்மை காரணமாக பள்ளி விஸ்தரிப்பு நேரத்தில் இந்த பகுதியால் விஸ்தரிச்சு விட்டாங்க. விஸ்தரிச்சா எங்கே வந்துடும், அடக்கஸ்தலம் உள்பகுதிக்குள்ள வந்துடும். உள்பகுதியில் வந்ததுக்கு எவர்களுமே அதை நோக்கி தொழமாட்டார்கள். இவர்கள் அதை நோக்கி தொழமாட்டாங்க. அவரிடத்தில் பிரார்த்திக்க கூடாது என்பதில் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், தெளிவாக இருப்பார்கள். அவரை நோக்கி தொழக்கூடாது, அவர்கிட்ட பிரார்த்திக்க கூடாது, அவர்கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடாது, அவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடக்கூடாது என்ன செய்வாங்க, அதில் கரெக்டாக இருப்பார்கள். ஆனால் குறிப்பிட்ட இந்த பிற்காலத்தில் உள்ள நூற்றாண்டு இருக்க கடைசி நூற்றாண்டு, இந்த அதாவது இப்போ இருக்கக்கூடிய நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அறியாமை, இணை வைப்பு நுழைந்த பின்னால் இந்த இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், அப்படி ஈஜிப்ட்லேருந்து போவாங்க தானே ஹஜ் செய்கிற நேரத்தில், அங்கேயும் போய்த்து தர்கா இங்கே பழகிட்டு அங்கே போனால் எப்படி இருக்கும், இது பெரிய தர்கா தானே அவங்களுக்கு. அதை பார்த்தா ஓ இங்கே நம்ம கேட்டுடலாமல் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீடியோ கிளிப் எடுத்து சாதாரண பாருங்கள், போலீஸ் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி போலீஸால் என்ன செஞ்சுருப்பாங்க, நிறைய சுருத்தா போட்டிருப்பாங்க. யார் அந்த இடத்துல கையை நீட்ட போனால் உடனே என்னது, அல்லாட்ட பிரார்த்திங்க, இங்கே என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம தடுப்பதற்காக மார்க்க ரீதியான பாதுகாவலுக்காக அந்த இடத்துல போலீஸ் போட்டிருப்பார்கள் சுத்தி. ஏன் போட்டிக்கிறாங்க, அதை முகமதை தானே கூப்பிடுற, நம்ம மதத்தில் உள்ளவர் தான் நினைக்கல அவங்க. இது பிழை, இஸ்லாமிய அடிப்படைக்கு பிழை என்பதற்காக நடந்தது. வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம், தூதருடைய ஒரு அம்சம், இது ஒரு தவறு என்பதை எல்லாமே என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது. சரி, இதை உடைத்து பள்ளியுடைய அந்த பகுதியை மாற்றலாம் தானே, உடைச்சி அந்த பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி வைக்கலாம் தானே, வைக்கலாம் என்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் முழுமையாக ஒரு தெளிவு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர மற்ற நேரத்தில் அது என்னது சாத்தியமில்லை. என்ன காரணம் என்றால், ஏனைய பள்ளிகள் போல இல்லை மஸ்ஜிது நபவி, மதீனா பள்ளி ஏனைய பள்ளி போல உலகத்திலிருந்து வந்துகிட்டே இருப்பாங்க எனி டைம். நீங்கள் ஃபுல் கவர் பண்ணி முழுமையாக கவர் பண்ணி இப்போ தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த பகுதியெல்லாம் உடைச்சி ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, பள்ளிக்குள்ளே கலவரமாயிடும். மதீனா பள்ளிக்குள்ளே நடக்கும். யார் முதல்ல கலவரம் செய்வாங்க, இந்த தெரியாமல் இது விளக்கம் இல்லாத மக்கள் இருந்தாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், தூதருடைய கபருக்கு அநியாயம் செய்கிறார்கள், யூதர்கள் உள்ள வந்துட்டாங்க என்ற நம்பிக்கை ஏற்கனவே இந்த மாதிரி தர்கா எதிர்க்கிறவங்களுக்கு என்ன பேர் கொடுத்து வச்சுக்கிறாங்க, முஸ்லிம்கள் யூதர்கள், விளங்கிட்டானே, யூதர்கள்ட்ட கைக்கூலிகள் அப்படி கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதில் வேறு அதில் கை வச்சிங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அதில் கை வைத்தால் முஸ்லீம்கள் ஒரு போர் பிரகடனம் செய்து பெரிய ஒரு குழப்பம் அந்த இடத்துல வரலாம் என்பதற்காக மட்டும்தான் அதை விட்டு வைத்திருக்கிறார்களே தவிர, அங்கே வணங்குவதற்கோ பிரார்த்திப்பதற்கோ எதற்கான இடமும் அங்கே இல்லை. அங்கே கந்தூரி விழாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த விதமான நேர்ச்சியில் எதுவுமே அங்கே என்ன செய்யாது, நடக்காது. எல்லா கட்டிடம் இருக்குது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த இடத்துல கூட நீங்கள் மாறி யோசிச்சு பாருங்க, இந்த மார்க்கத்தை சொன்ன ஒரு தலைவரிடத்தில் கூட பிரார்த்திக்க கூடாது, கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, பாதுகாப்பு தேடக்கூடாது, நோய் நிவாரணம் தேடக்கூடாது, இந்த மார்க்கத்தில் எவ்வளோ கவனம் எடுக்கிறாங்கடா. இங்கே தனிநபர் புகழ் பாடுதல் இல்லைன்றது விளங்குதா இல்லையா? இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளோட தூதர் தானே பாராட்டட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. அதில் கூட நம்ம நினைக்கல, இது அடிப்படைக்கு முரண். இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு என்ன, இதை முரண் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம். இதுதான் உங்களுக்கு இப்போ எனக்கு முடிந்த ஒரு சுருக்கமான ஒரு பதில்.